என்ன தெரிகிறது? ஹலோ எவ்ரிவன், ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, ஒரு ஓல்ட் ஃபிஷ் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை வந்து இன்னைக்கு இண்டோ சைனீஸ் மெத்தடில் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ மோஸ்ட்லி இந்தியன் மசாலா தான் இருக்க போகுது, பட் சைனீஸ் சாஸ் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு ஓல்ட் ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணலான்னு, அதுதான் இந்த வீடியோ. வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம், என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வச்சுருக்கோம், எப்படி வந்து நம்ம குக் பண்ண போகிறோன்றது வீடியோவில் பார்க்கலாம். இதுதாங்க அந்த ஒயிட் பர்ச்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷ்ஷு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த ஃபிஷ் வாங்கிருக்கோம். இது அவங்களே வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க, உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. நம்ம எதுவும் ஜஸ்ட் வாஷ் பண்ண மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உள்ளே நம்ம இப்போ மசாலா இறங்கிடலாம். பெப்பர், இது வந்து ரெட் சில்லி, இது வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கியூமின் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் உப்பு. இது வந்து நம்ம ஒரு ஃபிஷ்க்காக பண்ணியிருக்கோம், அதனால தான் குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். லாஸ்ட் வந்து ஆயிலு அப்படியே மிதக்க விட்டு நிறைய போகிறோம், மிக்ஸ் பண்ண போகிறோம். இது அப்படியே அழகாக மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி இப்போ உங்களுக்கு வந்துடும். அந்த மசாலா எடுத்து இப்படி அப்படியே நம்ம தடவ போகிறோம். தலையில் தடவிட்டு வாழை விட்டுட்டோம்னா அப்புறம் வால் கோச்சிக்கும். ஸோ வால்லையும் தடவிடுங்க. அப்படியே திருப்பி அந்த மசாலா அப்படியே கொஞ்சம் உள்ள இது பண்ணி இந்த மசாலெல்லாம் கொஞ்சம் உள்ளேயும் தடவலாம். அப்படியே மெல்ல மெல்ல என்ன ஆக்கு வலிக்கும். வாலெட்டில் வைக்கிற மாதிரி உள்ள சேவ் பண்ணி வச்சுப்போம். நீங்கள் பார்க்குற மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக. இப்போ அவ்வளோதாங்க. இது வந்து ஃபுல்லாக இப்போ மசாலாலாம் அப்ளை பண்ணி இப்போ ரெடி ஆகிட்டாரு. இதை வந்து ஒரு 1/2 hour வந்து மேரினேட் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு முக்கியமான இது அடுப்பு பற்ற வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஆயிலு அப்படியே மிதக்க விட்றோம். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து ஃபுல் டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை, இப்போ வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு தான் ஆயில் பார்த்திங்கன்னா இப்போ கீழே வரைக்கும் சும்மா லைட்டாக தான் போட்டிருக்கோம். ஆயில் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து அப்படியே இவரை வந்து இறக்க போகிறோம். இறங்கிட்டாரு. அப்படியே பார்ப்போம், லைட்டாக பார்ப்போம். ஓகே, வந்து அப்படியே திருப்பி போடலாம். கோவமாக இருக்காரு, ஆயில் சர்சர்னு மேலே அடிக்கிறாரு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஓகே, அப்படியே கொஞ்சம் ஆயிலை கொஞ்சம் குலுக்கி இப்போயே அந்த ப்ரௌனிஷாக வருது பாருங்கள், தெரியுதா? திருப்பி ஒரு திருப்பலான்னு பார்க்குறோம். நழுவுறம் வந்துச்சு. சூப்பர். அவ்வளோதாங்க, குக் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, எடுத்தாச்சு. அழகாக இந்த பிளேட்டில் வச்சாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம சாஸ் வந்து இப்போ மேக் பண்ண போகிறோம். அதே ஆயிலில் இப்போ வந்து நம்ம வந்து சாஸ் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பூண்டு வந்து நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை போட்டாச்சு. குலுக்கு குலுக்கு குலுக்கு, தழுக்கு தழுக்கு தழுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆனியன் போட போகிறோம். ரொம்ப வதங்கக்கூடாது, கொஞ்சம் கிறிஸ்பினஸ் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். இது பண்ணும்போது லைட்டாக இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் பாருங்கள், அப்படியே லைட்டாக தூக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து சில்லி கார்லிக் சாஸ். அடுத்தது வந்து டொமேட்டோ சாஸ். இதான் நம்ம சைனீஸ் மேட் இன் சைனா மாதிரி சைனீஸ் சாஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோதாங்க, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே எடுத்து இப்போ வந்து இதில் ஊற்ற போகிறோம். அப்படியே மறைக்கிறோம் பாருங்கள். அப்படியே மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே லைட்டாக கீழே தள்ளப்புறோம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம், எவ்வளோ எப்படி வந்திருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வெந்திருக்கு. சூப்பர்.
செம்ம டேஸ்ட்டுங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. உள்ள நம்ம இந்தியன் மசாலாவும் நல்ல அந்த இது தெரியுது, ப்ளஸ் இந்த சைனீஸ் சாஸும் கலந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி இந்த ஃபிஷ்ஷே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா அந்த டேஸ்ட்லேயே தெரியுது, அந்த ஸ்மெல்லையும் உங்களுக்கு நல்லா தெரியுது. அது இது கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சின்ன பையனுக்கும் கொடுத்து பார்ப்போம். எப்படி இருக்குது சொல்கிறியா? உங்கள் பார்த்து சொல்லு. இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா. ஓகே, இந்த சின்ன பையனும் அப்ரூவ் பண்ணிட்டான். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அவனுக்கு டேஸ்ட் பிடிச்சி போச்சு. உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. சின்ன பசங்களுக்கு பிடிச்சானே அதுவே வந்து பெரிய விக்ட்ரிங்க. இவங்கெல்லாம் ஓடுவானுங்க சாப்பாடை பார்த்தாலே. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. அவங்களுக்கே பிடிச்சி போச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.